கரைத்து குடி. எதை கரைத்து குடிக்க வேண்டும்? திருக்குறளை கரைத்து குடிக்க வேண்டும். ஏன் திருக்குறளை கரைத்து குடிக்க வேண்டும்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய தமிழில் திருக்குறள் 1,00,000 ஆண்டு பழமை எனப்படுகிறது. இல்லையெனினும் 2056 திருவள்ளுவர் ஆண்டே சான்றாக உள்ளது. திருவள்ளுவரை போன்ற 53 புலவர்கள் திருக்குறளை புகழ்ந்து திருவள்ளுவ மாலை எனும் நூல் உள்ளதெனில் பாரேன். உலகம் முழுவதும் கிறிஸ்துவத்தை பரப்ப வந்த வீரமாமுனிவர் ஜியு போப் தமிழ் இன்பத்தில் மயங்கி தமிழை பரப்பினர். காந்தியடிகளும் டால்ஸ்டாய் மூலம் திருக்குறளை அறிந்து அகிம்சை எனும் கொள்கையை பெற்று நமது இந்தியாவிற்கே சுதந்திரமே பெற்று தந்துள்ளாரெனில் பாரேன். கடவுள், இல்லறம், துறவறம், பொருட்செல்வம், உழவு, அரசியல், நட்பு, நாடு, நாட்டுப் பாதுகாப்பு, காதல், கற்பு என எதை எடுத்தாலும் அதில் திருவள்ளுவர் நிபுணத்துவம் பெற்றவர் என நிபுணர்களே கூறுகிறார்கள். பாரதிதாசன் அவர்களும் திருக்குறளில் இல்லாததில்லை, இணையில்லை இந்த உலகத்திலே என்கிறார். மதம், மொழி, சமயம் என எதையுமே திருக்குறளில் குறிப்பிடவே இல்லை. அதனால் என் மனமே திருக்குறளை கரைத்து குடித்துவிடு. கேட்பவரெல்லாம் நானாகவே. நீங்களும் நான்தான், நானும் நீங்கள்தான்.